ஜீசஸ் பாவம் என்னவென்றே தெரியாதவர். பாவம் அறியாத அவரை நமக்காகவே பாவமாக்கினார். பரிசுத்தர், பூரண அழகுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையையும் சத்தியத்தையும் கொடுக்கவே மாம்சத்திலே வெளிப்பட்டார். யூதராஜ சிங்கமே, என் தகப்பனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவகுமாரனே, கிறிஸ்துவே, இயேசு எனும் நாமத்தில் வந்து பிசாசின் தலையை நசுக்கி ஜெயமெடுத்தவரே, மரணத்தை வென்றவரே, நீதிபரரே, சத்தியபரரே, உம் அன்புக்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் கருணைக்கு ஈடு இணை ஏது ஐயா. ஜீவனின் அதிபதியே, எங்களுக்கு உம் வார்த்தையின் மூலம் பரிசுத்தத்தையும் ஜீவனையும் கொடுக்கவே தன்னையே தந்தீரே. இயேசுவே, என் ஜீவ நாளெல்லாம் உம் பணி செய்வேன், உம் அன்பை சொல்லுவேன், உம்மையே துதிப்பேன், உம் பாதத்தில் சரணடைகிறேன். இயேசு கிறிஸ்து வந்தது நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டது, நம்முடைய மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டது, உழுத நிலம் போல காயங்கள் பட்டது, மிலார்களினால் கிழிக்கப்பட்டது, முள் முடியினால் நெருக்கப்பட்டது, கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தியது, மரணத்தை ருசி பார்த்தது, அடிமையின் ரூபம் எடுத்தது, சிலுவை மரணத்தை ஏற்றது, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது. இதோ இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பது. நாம இந்த பூமியில பணக்காரங்களா வாழ இல்லைங்க. உலக ஆசை இச்சைகளை வெறுத்து நித்திய கூடாரமான பரலோகத்தில் வாழுங்க. நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணவோ உபவாசிக்கவோ இல்லைங்க. உன்னை போல பிறனையும் நேசித்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, அவர் வாய் திறந்து சொன்ன வசனத்தினால் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள, வசனத்திலே நிலைத்திருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவுக்கு சாட்சியாக வாழ, நற்கிரியை செய்து இயேசுவுக்கென்று ஆத்தும கனி கொடுக்க, அவருடைய வசனத்தினால் புது சிருஷ்டியாய் பிறந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரணத்தை வென்று சத்தியமுள்ளவரை தரிசிக்க, அவர் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து இயேசு கிறிஸ்துவோடு நித்திய நித்திய காலமாக ஜீவிக்க இந்த இயேசு அழைக்கிறார். வாருங்கள்.